உட்வர்ஸ் கொடு. நீ குழந்தையா இருக்கிறச்ச நான் தான் கொடுத்தேன். என்ன ஆச்சு? குழந்தை அழுறது. உட்வர்ஸ் கொடுத்தாச்சா? நீ குழந்தையா இருக்கிறச்ச நான் தான் கொடுத்தேன். குழந்தையின் வயிற்று வலியை நீக்க உட்வர்ஸ் ட்ராக் வாட்டர் தினமும் கொடுங்கள். தாய்மார்களின் நம்பிக்கையை பெற்றது. குழந்தை சிரிக்குது. என் இனிய நேஷனல் தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய வெங்கட் அன்போடு ஒரு விரிவான காதல் கதையை உங்கள் முன் படைக்கிறேன். என் கதையில் வரும் பாத்திரங்கள் எல்லாம் கடலில் கண்டெடுத்தார் புலமுத்துக்கள். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வாழை போட்டு தேடி வந்துள்ளேன். நீ வாங்குற இந்த 10 அஞ்சு பிச்சைக்கு இது தேவையான பாத்துக்க. என்ன தப்பு இல்லை, இந்த பாவத்துக்காக நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் போய்க்கு. இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ சின்னப்பதாஸ். இவர் ஒரு பெரிய காதல் மன்னன். பேசியே எல்லாரையும் மயக்கிடுவாரு. ஸ்கூல்ல படிக்கும்போது எக்ஸாம்ல பாஸ் பண்றாரோ இல்லையோ, ஒத்த காலம் நின்னாவது லவ்ல பாஸ் பண்ணிடுவாருன்னா பாத்துக்கோங்க இவர் சாமர்த்தியத்தை. இவங்க நம்ம கதையோட ஹீரோயின் மக்களின் ரொம்ப நல்லவங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நம்ம ஹீரோவை லவ் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி ஒன்னா ஸ்கூலுக்கு போய் ஒன்னாவே விட்டுடிச்சு ஒன்னாவே போயிடானவங்க. ஆனா பொண்ணு விஷயத்துல மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவரு தாங்க நம்ம கதையோட வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். ரொம்ப கண்டிப்பான ஆளு. காதலுக்கு முதல் எதிரி. பொண்ணை பொத்தி பொத்தி பத்திரமா வளர்த்து கடைசியில யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க ஹீரோவோட அப்பா ஆரோக்கியதாஸ் ரொம்ப நல்லவர். யார் வந்துட்டு போக மாட்டாரு. அவன் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. லவ்வுக்கு எப்போதும் பச்சைப்படி காட்டுவாரு. ஏன்னா ஒரே வீட்டை விட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா பாத்துக்குவாரு. கதையில வர போலீஸ் எலக்ஸ் பாண்டியன் 8 ஏகாம்பரம். இவங்க அக்யூஸ்ட பிடிக்கிறாங்களோ இல்லையோ ஓடி போற லவ்வர்ஸ தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதுவரைக்கும் 99 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அதனால என்னவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதில மாமா ஸ்டேஷனுக்கு பேரை மாத்திட்டாங்க. நம்ம எது பண்ணாலும் உலகம் உடனே விட்டு பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணலாம். ஆனா நம்ம பண்ணது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. என்னப்பா சோகமா இருக்கீங்க? ஏய் இத பாரு. இது என்ன போட்டோ? உனக்கு ஏதாவது பொண்ணு பாக்குறீங்களா? டேய் அதெல்லாம் இல்ல. இதுதான் என் அக்கா பொண்ணு முத்தழகி. என் அக்காவோட கடைசி ஆசை என்னன்னா அவ பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு.
அப்பா நீ அப்பாவா இல்ல மாமாவா? என்னது அது அவ்வளவு ஒண்ணும் ஈஸி இல்ல. ஒரு கண்டிஷன், நீதான் மாமா பையன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ அப்பா பொண்ணு கொடுக்க மாட்டான், வெறும் பொட்டலம் தான். கவலைப்படாதீங்கப்பா, லவ் பண்றதெல்லாம் எனக்கு ஜூஜூபி, பேசியே மடங்கிடுவேன். போட்டோவை கொடு, கவலையை விடு. பாப்பண்டா. நம்ம ஹீரோ கேன்டீன்ல என்ன சாப்பிடுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஊர் ஸ்பெஷல் காக்கா பிரியாணி தாங்க. நல்ல லெக் பீஸா வேடா. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருது? காக்கா பிரியாணி காக்கா போடுறாங்க, உண்ணி கிருஷ்ணா போடுறாங்க. காக்காவா? என்னடா சொல்ற? நீ வேற சும்மா இருக்கிற வாயை வச்சுக்கிட்டு. மச்சி, என்னடா நம்ம மாப்பிள்ளை என்ன காணோம்? எதுக்கு ஆஜராயிருவானே? அவனா? அவன் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கடலை போட்டுட்டு இருப்பான். இப்படிதான் நேற்று எதிர் வீட்டுக்கு போன பேச போய் அவன் பாட்டிட்ட போய் அடி வேண்டியது என்ன பாத்துக்க. வாடா மாப்பிள்ள, உன்னை பத்தி தான் குழந்தை பேசிட்டு இருக்கோம். அது எப்படிடா உனக்கு மட்டும் அவ்வளவு பேருங்க மாட்டேங்குது? இதெல்லாம் பிறக்கும் போதே வந்துதான் இல்ல நடுவில் போகுதுடா? என்ன ரொம்ப புகழாதீடா, வெட்கமா இருக்கு. ஓ, வெட்கத்தை கொண்டு குப்பையில போடு. ஆமா, அது என்னடா கையில போட்டோ? என் அத்தை பொண்ணு நான் எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், என் அத்தையோட கடைசி ஆசையா. என்ன மச்சி, ஒரு கலரையுமே காணுமே, இடமே வெறிச்சு இருக்கு. கவலைப்படாத மச்சி, நம்ம ஆளுங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்க. நாமச்சி பாம்பு ஓட்டுற பாம்பு பிரியாணி சாப்பிட்டியா? எல்லாம் வேலைக்காது, நான் கூப்பிடறேன் பாடுறா. பப்ளிக் பிளேஸ்ல அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது மச்சி, நான் சூக்கா கூப்பிடணும். இப்படி சூடு. முத்து முத்து அழகி, முத்தழகி. மிஸ்டர், யாரு நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இவரு தெரியலையா? நிஜமாவே தெரியல? எல்லாம் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க.
இவரை தெரியல? தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்ல்ஸோட தம்பி. என்னை வச்சு ஒரு காமெடி கிமெடி பண்ணல. பார்க்க ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்காரு. போயா ஓ போ. விடு மச்சே, நம்ம வாங்காத அடியா பராதாசியமா, இதெல்லாம் அரசியல சகஜமாப்பா. விடாம துரத்தி ஹீரோயினை லவ் பண்ண போய் ஹீரோயின் அப்பா கிட்ட போட்டு கொடுக்க ஹீரோயின் அப்பா ரவுடிகளை வச்சு ஹீரோவை அடிச்சுடுவாரு. யாரு வரான்னு பாடுறா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மட்டும் துக்கம் விசாரிக்க வர்றாங்க. ஏய், அண்ணிய பத்தி தப்பா பேசாதீங்கடா. இந்த வீங்கு வீங்கிட்டு எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3 நாள் தான் அடிச்சாங்க. அடிச்சுட்டே இருக்க இன்னொருத்தர் போன் பண்ணி பெரிய என்ன வாடா மச்சான், ஒருத்தன் சிச்சிருக்கான்னு சொன்னேன். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்கன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேங்க. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்கே அனுப்பிச்சுட்டாங்க. அங்க ஒரு 7 பேருமா, அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சாங்க. அடிச்சுட்டு ஒரு ஆட்டோட ஏற்றி விட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்பலாமோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேரம் இன்னொருவருக்கு மூத்திரசத்துக்கு போச்சு. அந்த மூத்திரசத்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு தெளற அடிச்சாங்க. சரி அடிச்சுட்டு போகலான்னு விட்டுட்டேன். இல்ல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்னா இவன் ரொம்ப என்னாலதான் இவ்வளோ அடி உத. நான் வேணா மனச மாத்திக்கிறேன். ஐ லவ் யூ. I love you too. ரொம்ப நேரமாச்சு, அப்பா தேடுவாங்க. நாளைக்கு பார்க்கலாம், நான் வரேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீங்க வெறும் டாஸா இல்ல லாட் டாஸா? மாப்பிள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு, இனி பார்ட்டி தான்.
பெருசு யாரை பார்த்து ரவுடின்னு சொன்னேன். நாங்கெல்லாம் டீஜன் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தெரியல. என் லவ் ஒர்க் அவுட் ஆனதை கொண்டாட இன்னைக்கு ரோட்டு மேலேயும் ஆடுவோம். நாளைக்கு எனக்கு கல்யாணம்னா வீட்டு மாடி மேலேயும் வந்து ஆடுவோம். வேலையை பார்த்துட்டு போயா. டேய், உனக்கு கல்யாணமே ஆகாம இப்படி நடு ரோட்லயே அலைஞ்சிட்டு இருக்க போறேன். வேணா பாரு. அது பிச்சைக்காரனை இழுத்துட்டு ஓடிவா. வேணா பாரு. பார்க்கலாம்யா, பார்க்கலாம் பார்க்கலாம். நம்ம காதல் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நான் பேசியே உங்க அப்பாவை மயக்கிடுவேன். இப்படித்தான் ஒரு தடவை சூட பேசியே சிங்கத்தை மயக்கிட்டேன்னா பாரு. பல்லு விளக்காம பேசினா டைனோசார்ஸ்ல தான் மயங்கிடும். எனக்கே ஒரே மயக்கமா இருக்கு. சரி, இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். சரி வா, இப்பவே போய் உங்க அப்பா கிட்ட பேசலாம். மாமா பொண்ணு கொடு, ஆமா சொல்லி கொடு. மாமா பொண்ணு கொடு, ஆமா சொல்லி கொடு. இது சாரி பொண்ணு முடிச்சு, அதுதான் பொண்ணு முடிச்சு. இது சாரி பொண்ணு முடிச்சு, அதுதான் டேய், நீயா 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 நீங்களா 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 நீயும் நானுமா, நீயும் நானுமா, நீயும் நானுமா, நீயும் நானுமா. அப்பா, நானு இவரை லவ் பண்ணேன். இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இவனையா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அப்போ சீக்கிரம் போயிடு. ஒரு பிச்சைக்காரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர இந்த பொறுக்கிக்கு தரமாட்டேன். ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது இவரும் ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் இருக்காரு. நீங்க சம்மதிக்காட்டி இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாருப்பா. இவன் தற்கொலை பண்ணிப்பானோ ஒத்த கால நிப்பானோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். பா பா என்னப்பா பா பா ப்ளீஸ் பா பா. காதல் என் காதல் கண்ணீர் போச்சு போச்சு தண்ணீர் காயம் காயம் உள்ளுக்குள்ள பாலான நெஞ்சு வெந்நீர்ல அடிடா எக்ஸாம்ல பாஸ் ஆன மாதிரி குருசோட சண்டை போட்டமே அது வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த மாமா. என் ஆளோட அப்பா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாரா. உனக்கு பொண்ணு தாரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆச்சரியப்படணும். சும்மா இருடா, அவனே நொங்கு நூடுல்ஸா இருக்கான். நீ கவலைப்படாத மாப்பிள்ள, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அவனுக்கு மொட்டையை போடுறேன்னு. எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணணும். நாளைக்கே ஆள் வீட்டுக்கு போறோம், அப்பனை தாக்குறோம், பொண்ணை தூக்குறோம். இந்த உயிரை கொடுத்தாவது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
அப்பா எனக்கு இப்ப ரொம்ப சீரியஸா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரே வழிதான், உங்க அப்பனை போட்டு தள்ளுறதுதான். பேசாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? யாரு கேட்டாலும் சொல்லிடாதீங்கடா, போலீஸ் கேட்டாலும் சொல்லிடாதீங்கடா, அடிச்சும் கேட்பாங்க அப்பவும் சொல்லிடாதீங்கடா, நல்லா அடிச்சும் கேட்பாங்க அப்பவும் சொல்லிடாதீங்கடா. பொண்ணை 2 நாளா காணல சார், யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா? அப்ப நான் இப்ப எங்க இருக்கேன்? பாலக்க தோஷத்துல சொல்லிட்டேயா. என்னையா பிரச்சனை? என் பொண்ணை 2 நாளா காணல சார், யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஐயோ, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு உங்க ரவுடி பசங்க மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும் சார். ஏதாவது அடையாளம் இருக்காயா? எப்பவும் அந்த காலேஜ் பக்கத்துல இருக்கிற கட்ட சொத்துல தான் சார் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பானுங்க. அவங்களா சார்? எனக்கு தெரியும் சார், நான் போய் கூட்டிட்டு வரேன். உனக்கு எப்படியா தெரியும்? 2 நாள் முன்னாடி 200 ரூபா கடன் வாங்கியிருந்தேன் சார். கொடுமையா, ரவுடி பசங்களோட தான் சவாசம் வச்சுட்டு இருக்கேன். போய் கூட்டிட்டு வா. பொண்ணு எங்க கேளுங்க சார். கடத்தி வச்சிருக்கியா? என்ன கடத்தி வச்சிருக்கியா? கடத்தி வச்சிருக்கியாடா? என்ன கடத்தி வச்சிருக்கியா? உங்களோட பொண்ணை 2 நாளா காணாமா? என்ன காணாமா? ஐயோ, நான் சரியா தானே பேசுறேன்? சரியா தான் சார் பேசுறீங்க. டேய், உண்மையா சொல்லுடா. என்ன உண்மையை சொல்லு? ஐயோ, நான் புரியுற மாதிரி தானே பேசுறேன்? ஆமா சார், கருமாந்திரம் பிடிச்சவங்க வேணும்னே தெரியாத மாதிரியே பேசுறாங்க. நீங்க கேப் விடாம கேளுங்க சார். என்ன கேப் விடாம கேளுங்க? நீ பொண்ணை கடத்தி வச்சிருக்கியா? என்ன கடத்தி வச்சிருக்கியா? நீங்களை இப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க சார். சரி, சொல்லி துவைங்கடா.
மச்சி மச்சி ஏய் மாப்பிள்ள கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்காங்கடா. இங்க பின்னி படலாம் பண்ணிட்டாங்கடா. நீயா? வாங்க வாங்க. இதுதான் என் பையன், உங்க மாப்பிள்ள. நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ உன் பையன் அதையே பண்றான். என் அக்காவோட கடைசி ஆசை உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி நம்ம 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு. உன் அக்கா தான் உயிரோட இல்லை. அவங்களோட கடைசி ஆசையாவது கண்டிப்பா நிறைவேற்றிருக்கணும். சரி சரி வாங்க ரவி மாப்பிள்ள. சார் நீங்க சேர்த்து வச்ச 100வது கப்பல் சார். செஞ்சு அடிச்சிட்டீங்க போங்க. நாளைக்கு ரிட்டையர் ஆகிடுங்க. ஐயோ நான் டெண்டுல்கர் மாதிரி எப்போ செஞ்சுரி அடிப்பேன் எப்போ ரிட்டையர் ஆகணும்னு எனக்கே தெரியாது. வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்க. மாப்ள மச்சி நெஞ்சு புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைந்தது போல, ஏதோ மீண்டும் பிறந்தது போல, காயம் என்னில் வந்தது போல, கண்களினோரம் கண்ணீர் வருதே. மச்சி பார்த்து 6 வருஷம் ஆச்சு. எப்படி மச்சி இருக்க? எல்லாம் என் மழை பட்டலம் தான். 6 வருஷம் கணக்குல எங்கேயோ உதைக்குதடா. அதை விட கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் சரியா வரும். என்னோட லேட்டஸ்ட் ரிலீஸ் இன்னும் பார்க்கலையே நீ. எல்லோருக்கும் வணக்கம். இதுவரை பொறுமையா இருந்து ஓடாம தலையை பிடிக்காம நாடகத்தை பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. ராமாவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த என் உள்ளான நண்பர்களுக்கு மிக்க நன்றி. Thanks to God for the sponsor, Sangeet for the projector. Last but not the least, thanks to my wife Gomati for the moral support.